ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பைக் எடுத்துகிட்டு நைட் டைமில் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் போகிற இடம் தான் சின்ன சேலம் பக்கத்தில் இருக்க மேல்நாருக்குன்னு ஊரில் உள்ள மாதா கோயில் திருவிழாவுக்கு போயிட்டுருக்கோம். இந்த திருவிழா வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 நாள் நடக்கும். ஸோ நாங்கள் போனது 2வது நாள் திருவிழா. இங்கே அந்த நாளில் ரொம்ப கூட்டமும் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தேருனா ஒரு தேர் தான் இழுப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 தேர் இருக்கும். இந்த சுற்று வட்டார பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர முக்கால்வாசி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் தான். ஸோ இந்த கோயில் வந்து மதம் தாண்டி எல்லாருக்கும் வந்து ஒரு ரொம்ப ஃபேவரட்டான கோயில். நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அடிக்கடி வந்துகிட்டு இருக்கோம். தேர் வந்து 10 மணிக்கு தான் இழுப்பாங்கங்கிறதால நீங்கள் ஆஃப்டர் 9:30 தான் வந்து இங்கே ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி தேர் முடிக்கிறதுக்கும் ஒரு 1 மணி ஆகிடும். ஸோ அது வரைக்குமே கூட்டம் இதே அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்குற மாதா தேர். ஸோ 2 தேர் இழுப்பாங்க. ஸோ இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சிலையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வேண்டுதலின் பேரில் உப்பு அள்ளி போடுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த தோல் ரிலேட்டட் வியாதிகளுக்கு வந்து மக்கள் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இது தேரை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே இங்கே சைடில் இருக்க எல்லா கடைகளையும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடைங்க இருக்கும். அதுக்கப்புறம் பொம்மை கடைங்க, அதுக்கப்புறம் ஒரு பலாப்பழ கடை. நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே பணியாரம் கிடைக்கும். அதாவது நட்ஸில் நான்வெஜ் ஃபுட்ஸும் கிடைக்கும். சில கேம்ஸ் வந்து லைக் இந்த வளையத்தில் போடுறது, அதுக்கப்புறம் பலூன்ஸ் சுடுறது, இது மாதிரி நிறைய கேம்ஸ் விளாண்டுட்டு வழக்கம் போல் திருவிழானாவே நம்ம ஐஸ்கிரீம் இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து சின்ன சின்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த ராட்டினம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராட்டினத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எவ்வளோ சின்ன சின்ன கடைங்கலாம் இருக்குது. லைனாக எவ்வளோ ஒரு 200, 300 கடைங்க கண்டிப்பாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய தெரியும். ஸோ நிறைய சிறு சிறு வியாபாரிகள் வந்து இங்கே வந்து 2 நாள் முன்னாடியே வந்து இவங்க வந்து தங்கி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருவிழாவில் மேஜரான இன்னொரு திங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் போட்டும், அதுக்கப்புறம் பெரிய ராட்டினமும் தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஹெவியான க்ரௌட் அதிகமாக இருந்தது. அப்புறம் நியூவான இந்த விஆர் கேம்ஸு இதெல்லாம் இதுமாரி சில கிட்ஸுக்கு தேவையான இது நிறைய இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு ராட்டினமும் ஸ்விங் போட்டுமோ நம்ம ரைட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு சின்ன ரைட் போட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு எங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் இந்த தேர் முட்டாயின்னு சொல்லுவாங்க. எல்லா கலந்த முட்டாயும் உங்களுக்கு இருக்கும். அதை நான் வீடியோட எண்டில் காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதோட ஃபுல் வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். நீங்கள் அதை ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.